இன்றைய நாளும் கூட இன்றைய இந்த பதிவு இஸ்லாமிய சகோதரர்களுக்காக வேண்டி இப்போ ஒரு வீடியோ போடுகிறேன். அதை பாருங்கள். அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். யூஷாவின் நூன் அவர்களுடைய சம்பவம் சிறிதாக இறைவன் தொட்டுச் செல்கிறான் சூரா கஹ்ஃபிலே. அதுக்கு பிறகு இந்த குகைவாசிகளுடைய சம்பவம் விரிவாக அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே விளக்குகின்றான். யார் இந்த குகைவாசிகள்? அன்றிருந்த பைசன்டின் என்ற பேரரசு அந்த அரசர்களை தான் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டு அந்த மக்கள் அரசர்களை வணங்கும் நிலைக்கு இருக்கும் பொழுதுதான் சில வாலிபர்கள் அந்த வணக்க முறைக்கு எதிராக அவர்கள் எழுந்து அல்லாஹுவை மட்டும்தான் தாம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்திலே. எனவேதான் இந்த வாலிபர்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று ஒரே கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் கூட உயிராபத்து ஏற்படுகின்றது என்பதை அறிந்து இந்த 7 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குகைக்குள் வந்து தங்குகிறார்கள். அவர்களோடு 7 பேரும் அந்த 7 பேரும் சேர்ந்து வந்து இங்கே தங்குகிறார்கள். அவர்களோடு ஒரு நாயும் இங்கே வந்து தங்கிக் கொள்கிறது. இதோ இருக்கிற குகை, நாங்கள் அதனை பார்க்க போகிறோம். இந்த குகைக்குள் தங்கியவுடன் இவர்கள் பல வருடங்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் அவர்களை இந்த ஆட்சியாளர்கள் கொலைகளிலிருந்து காப்பாற்றி மிக அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து தூங்கி விடுகிறார்கள். களைப்பில் தூங்கியவர்கள் சுமார் 300 அல்லது 309 வருடங்கள் வரை தூங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த சம்பவம் இந்த இடத்திலே தான் நடந்தது. இந்த குகைவாசிகளுடைய இந்த சம்பவத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமக்கு பாடமாக அனுப்பி சில படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறார். இறைவனை தான் எந்த நிலையிலும் நம்ப வேண்டும், சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும், அல்லாஹுவிடம் உதவி தேட வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹுடைய உதவி வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற சம்பவத்தை இந்த பாடம் எங்களுக்கு உணர்த்துகிறது. அதனால் இந்த வாலிபர்களும் அப்படி அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அது பொய் கதை. அந்த சகோதரர் சில வாலிபர்கள் என்று சொன்னார். அது சில வாலிபர்கள் இல்லை, 3 வாலிபர்கள். அடுத்தது 300 வருடம் ஏதோ தூக்கத்தை கொடுத்தார்னு சொன்னார். அதுக்கும் போய் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் பைபிளில் வாசித்து காட்டுகிறேன். இப்போ உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நேபுகாத் நேச்சர்னு சொல்லி ஒரு அரசன் இருந்தார். அவர் 60 முழ உயரத்துக்கு தன்னைய மாதிரி ஒரு சிலையை செய்து தன்னைத்தான் வணங்க வேணும்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போது ஊர் சனங்கள் எல்லாம் குனிந்து அவரை வணங்கினார்கள். ஆனால் அதில் 3 வாலிபர்கள் மாத்திரம் யெகோவா தேவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், மற்ற யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்லி அடம் பிடித்து அப்படியே நின்றார்கள். நின்ற நேரத்தில் தான் அந்த இராணுவம் அவரை பிடித்து அரசன்கிட்ட கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை. அரசன் சொன்னார், எரிகிற நெருப்பில் அவர்களை போடுங்கள். அதுவும் நார்மலாக எரிகிற நெருப்பில் 7 மடங்கு எரிகிறதை விட 7 மடங்கு அந்த நெருப்பை கூட்டி அந்த நெருப்புக்குள்ளே அவர்களை போடுங்கள் என்று சொன்னார். நான் வாசித்து காட்டுங்கள். இப்போ போடுங்கள் என்று அந்த அரசன் கட்டளையிட்டார். அதே மாதிரி அந்த காவலர்கள் அவர்களை கொண்டு போய் அந்த நெருப்பிலே போட்டார்கள். அப்போ அந்த கொண்டு போன அந்த காவல்காரர் அந்த வெப்பத்தினால அந்த இடத்திலேயே விழுந்துட்டார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் அதுக்குள்ளே போனார்கள். போயிட்டு வெளியில் வரும்போது 4 பேர் தெரிந்தது அந்த அரசனுக்கு. அந்த நெருப்புக்குள்ளே தெரிந்தது 4 பேராக. அப்போ அந்த 3 பேரையும் அந்த அரசன் கூப்பிட்டான். பேரை சொல்லி வெளியில் வாங்கன்னு சொல்ல அவங்க 3 பேர் வந்தார்கள். பார்த்தால் ஒரு முடி கூட பொசுங்காமல் போட்டிருந்த உடுப்பு கூட அப்படியே அவர் போட்டிருந்த மாதிரியே வெளியில் வந்தார்கள். வந்த நேரம் இந்த அரசன் கட்டளை கொடுத்தான், இனி இந்த 3 வாலிபருடைய தேவனை மட்டும்தான் இந்த சனங்களெல்லாம் வணங்கணும்னு சொல்லி அந்த நேரமே அந்த அரசன் கட்டளை கொடுத்து இந்த யெகோவா தேவனை வணங்க வைத்தான். அதை வாசித்து காட்டுகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற
தூரா என்ற இடம், அந்த இடத்துல தான் அது இருக்குது. அங்கே தான் அவர்களை நெருப்பில் போட்டான். ஆனால் சாகவில்லை. இப்போ இந்த சகோதரர் சொன்னவர் சாகரத்துக்கு பயந்து போனது, அல்லாஹ் வந்து 300 வருஷம் நித்திரை வர வைத்தன்னு சொல்லி அவர்கள் சாகவில்லை. அந்த சாட்சியாக வெளியில் வந்தார்கள். அந்த அரசன் அவர்களை கனம் பண்ணினான்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அந்த 3 வாலிபருடைய பெயர் சாத்ராக், மேசாக், ஆபெக்கோ ஆபத்நேகோ 3 பேருடைய அந்த 3 வாலிபர்கள் சாத்ராக், மேசாக், ஆபெத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் தான் அந்த நெருப்பிலிருந்து தப்பினவர்கள். இதுதான் உண்மை கதை. நீங்கள் வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3 பைபிள் பரிசுத்த வேதாகமம் தானியேல் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இதுதான் உண்மை கதை, மற்றது பொய் கதை. அந்த கதையை நம்ப வேண்டாம். நீங்கள் பைபிளை வாசித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.